ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம்னா அது வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10 தேச அளவில் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெய்பீம் படத்தை எடுத்ததன் மூலமா ரஜினியை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு டிஜே ஞானவேல். அவர் எடுத்த ஜெய்பீம் போலவே இந்த படமும் ஒரு சமூக கருத்துள்ள படமா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததா கூலி படத்தில் நடிக்கிறாரு. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் தான் வந்துச்சு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட படத்தை எடுத்த கார்த்திக் சுப்புராஜோட தான் அடுத்த படத்தை நடிக்க போகிறாராம். கார்த்திக் சுப்புராஜ் ஏற்கனவே விஜய்க்காக ஒரு கதை எழுதி வச்சுருந்தாராம். ஆனால் அந்த கதையில் விஜய் நடிப்பாரான்றது ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்காம். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியலில் இறங்க போததுனால தளபதி 69 பார்த்தீங்கன்னா அவருடைய படம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அதாவது தளபதி 69 பேட்ட படத்தை எடுத்த கார்த்திக் சுப்புராஜா இருக்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ண போகிறதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நம்ம விஜய் அவர்கள் கடைசி படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும்னு விரும்புறதுனால அவரோட கடைசி படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். அதாவது இன்று பிறந்தநாள் கொண்டாடும் விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து விழுந்த நடிகர்னா அது விஜய். மேலும் காக்கா கழுகு போன்ற மிக பெரும் சர்ச்சைகளுக்கு ஏற்பட்ட நடுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. நான் யாரையும் பார்த்து தரை குறைவாக சொல்லலை, யாரையும் குத்தி காட்டி சொல்லலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்க தான். என் இடத்துக்கு பல பேர் வரலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது யார் எந்த அளவுக்கு உயர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் விஜய் அவர்கள் நான் பார்த்து வளர்ந்த பையன். அவரை நான் எப்போயுமே டார்கெட் பண்ணி ஒரு போட்டியாக நினைக்க மாட்டேன். அவர் வளர வேண்டியவர், அவர் வளர்ந்து போகட்டும். அவர் சிஎம் ஆனால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லது பண்ணார்னா நிச்சயமாக அவருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என் கூட சேர்ந்து நடிக்கிறாருன்னா நிச்சயமாக அது எனக்கு பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்றைக்குமே யாரையுமே தரைக்குறைவாவோ தாழ்வாவோ நினைக்கக்கூடாது. எப்பவும் வல்லவனுக்கு வல்லவன் வந்து கொண்டே தான் இருப்பான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நான் பார்க்குறேன். என்னோடய சேருக்கு அவரை ஈஸியாக வரலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் என்னோடய ரசிகர்கள் யாரும் விஜய் அவர்களை திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேண்டுகோள் வச்சிருக்காரு. பார்ப்போம் கார்த்திக் சுப்புராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் விஜயும் வச்சு சேர்த்து ஒன்றா படம் பண்ணுறாரா, இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனியாக படம் நடிக்கிறாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.